புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளர்த்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். மாதவரத்தின் புது அடையாளம் 2, 3 மற்றும் 4 BHK அபார்ட்மெண்ட்டுகள் 85 லட்சம் முதல். உங்கள் கனவு வீட்டை இப்போதே புக் செய்யுங்கள். தேசிய கல்விக் கொள்கையை குறுகிய பார்வையுடன் பார்ப்பது தவறு. ஸ்டாலினுக்கு தர்மேந்திர பிரதான் பதில். தமிழகத்திற்கான கல்வி நிதியை விடுவிக்க வலியுறுத்தி பிரதமர் மோடிக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம் எழுதியிருந்தார். இருமொழி கொள்கையை பின்பற்றுவதில் உறுதியாக உள்ளோம் என தெரிவித்துள்ளார். ஸ்டாலின் கடிதத்துக்கு மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதில் கூறியுள்ளார். தமிழக முதல்வர் ஸ்டாலின் தேசிய கல்விக் கொள்கையை குறுகிய பார்வையுடன் பார்ப்பது தவறு. நமது மாணவர்களின் நலனுக்காக கல்வியை அரசியலாக்க வேண்டாம். எந்த ஒரு மாநிலத்திலும் எந்த மொழியையும் திணிக்கும் பேச்சுக்கே இடமில்லை. ஸ்டாலின் கடிதத்தை நல்லெண்ணத்துடன் எழுதவில்லை. அந்த கடிதத்தின் மூலம் சில கற்பனையான கவலைகளை குறிப்பிட்டுள்ளார் என தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். கல்வியை அரசியலாக்காதீர்கள். தர்மேந்திர பிரதான் வேண்டுகோள். மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு கல்வியை அரசியலாக்கக்கூடாது என மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: உலக அளவில் தமிழ் கலாச்சாரம் மற்றும் மொழியை ஊக்குவிக்கவும் பிரபலப்படுத்தவும் பிரதமர் நரேந்திர மோடியின் அரசு முழுமையாக உறுதி பூண்டுள்ளது. தமிழகம் எப்பொழுதும் சமூக மற்றும் கல்வி முன்னேற்றத்தின் விளக்காக இருந்து வருகிறது. இந்தியாவிலேயே மிகவும் மாற்றத்தக்க சீர்திருத்தங்களில் சிலவற்றிற்கு தமிழகம் முன்னோடியாக உள்ளது. நவீன கல்வியை வடிவமைத்த விளிம்பு நிலை சமூகங்களை உயர்த்திய மற்றும் உள்ளடக்கிய கற்றல் சூழலை வளர்த்த இயக்கங்களில் தமிழகம் முன்னணியில் உள்ளது. இருப்பினும் அரசியல் காரணங்களுக்காக தேசிய கல்விக் கொள்கைக்கு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிப்பது இந்த கொள்கை வழங்கும் மகத்தான வாய்ப்புகள் மற்றும் வளங்களை தமிழகத்தில் உள்ள மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கு செலவிடாமல் பறிக்கிறது. மேலும் சமக்ரா சிக்ஷா போன்ற மத்திய அரசின் திட்டங்கள் புதிய கல்விக் கொள்கையுடன் இணைக்கப்பட்டுள்ளன. மேலும் PM ஸ்ரீ பள்ளிகள் புதிய கல்விக் கொள்கையின் முன்மாதிரி பள்ளிகளாக கருதப்படுகின்றன. எனவே தமிழக அரசு புதிய கல்விக் கொள்கையை தொலைநோக்கு பார்வையுடன் பார்க்க வேண்டும். முற்போக்கான கல்வி சீர்திருத்தங்களை அவர்களின் அரசியல் லாபத்திற்காக அச்சுறுத்தல்களாக மாற்றுவது பொருத்தமற்றது. பிரதமருக்கு அனுப்பப்பட்ட கடிதம் கூட்டாட்சியின் உணர்வை முற்றிலும் மறுக்கும் செயலாகும். எந்த மொழியையும் திணிப்பதை புதிய கல்விக் கொள்கை பரிந்துரைக்கவில்லை. பாரதிய ஜனதா ஆளாத மாநிலங்களும் புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தி உள்ளதால் தமிழகமும் அமல்படுத்த வேண்டும். நமது மாணவர்களின் நலனுக்காக கல்வியை அரசியலாக்க வேண்டாம் என்றும் அரசியல் வேறுபாடுகளை தாண்டி உயர வேண்டும் என்றும் நான் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் என அமைச்சர் பிரதான் வலியுறுத்தியுள்ளார். ஹிந்தி திணிப்பை நிரூபித்தால் 1 லட்சம் பரிசு தருகிறேன். அர்ஜுன் சம்பத் அறிவிப்பு. தமிழகத்தில் தாய்மொழி கல்வி தரம் தாழ்ந்து உள்ளதாக இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் தெரிவித்தார். 5ஆம் வகுப்புக்கு மேலே நம்முடைய தமிழ்நாட்டிலே மும்மொழி கல்விக் கொள்கை என்பது வரவேற்கத்தக்கது. சமீபத்திலே நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அறிமுகப்படுத்தி இருக்கக்கூடிய தேசிய கல்விக் கொள்கை தாய்மொழி கல்விக் கொள்கையை வலியுறுத்துவது. இப்போ நாங்கள் இந்த தேசிய கல்விக் கொள்கை அதை தமிழ்படுத்தி புத்தகமாக போட்டு எல்லோருக்கும் நாங்கள் விநியோகம் செய்கிறோம். இந்த தேசிய கல்விக் கொள்கையில் எந்த இடத்துலையும் இந்தி திணிப்பு என்பது கிடையாது. இதில் இந்தி திணிப்பு இருக்கிறது என்று யாராவது நிரூபித்தால் அவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் சன்மானம் வழங்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். எந்த இடத்துலையும் இந்தி திணிப்பு கிடையாது. தேசிய கல்விக் கொள்கை என்பது தாய்மொழி கல்விக் கொள்கை தான் தேசிய கல்விக் கொள்கை. இன்னைக்கு தமிழ் உச்சரிப்பு நம்முடைய குழந்தைகளுக்கு சரியாக இல்லை. பெற்றோர்களே உஷார். தாய்மொழி கல்வி திட்டத்தை மடைமாற்றும் திமுக அரசு. உலக தாய்மொழி தினத்தை ஒட்டி தமிழக மக்களுக்கு பாஜக மூத்த தலைவர் தமிழிசை வாழ்த்து தெரிவித்துள்ளார். தாய்மொழி தினத்தில் நாம் தமிழ் மொழியை போற்றுவோம். ஆனால் தமிழகத்தில்தான் தாய்மொழியை வைத்து அரசியல் செய்கிறார்கள். ஆளும்போது கூட தமிழ் பயிற்று மொழியாக இருக்க வேண்டும் என்ற உரிமையை கூட தமிழர்களுக்கு அவர்கள் கொடுக்கவில்லை. 10வது வரை தமிழ் கட்டாயமாக இருக்க வேண்டும் என இன்று வரை போராடுகிறோம். ஆரம்ப கல்வி முழுவதும் தாய்மொழியிலேயே இருக்க வேண்டும் என்று வழிவகை செய்யும் புதிய கல்விக் கொள்கையை திமுக அரசு எதிர்க்கிறது. தாய்மொழி கல்விக்கு வழிவகை செய்யும் ஒரு திட்டத்தை மொழி திணிப்பு திட்டமாக மடைமாற்றம் செய்கிறார்கள். இதில் தமிழக பெற்றோர் கவனமாக இருக்க வேண்டும். ஆரம்ப கல்வி தாய்மொழி கல்வியாக இருந்தால் நம் குழந்தைகள் சிறந்த குழந்தைகளாக விளங்குவர்.
இதற்காகத்தான் புதிய கல்விக் கொள்கை ஆரம்ப கல்வியை தாய்மொழியில் இருக்க வேண்டும் என்று சொல்கிறது. திராவிட மாடல் கட்சியினர் மேடைகளில் தமிழை புகழ்ந்து பேசுகிறார்கள். ஆனால் தங்கள் குழந்தைகளை தமிழ் பயிற்று மொழியாக உள்ள பள்ளிகளில் சேர்க்கவில்லை. முன்னாள் முதல்வர் கருணாநிதி தன் மகளுக்கு கனிமொழி என்று பெயர் வைத்துவிட்டு சர்ச் பார்க்கில் தான் படிக்க வைத்தார். அதேபோல பல அரசியல்வாதிகளின் குழந்தைகள் தமிழ் பிரதானமாக அல்லாத பள்ளிகளில் படிக்க வைக்கின்றனர். தமிழர்களே, மறுபடியும் உங்கள் பெயரை சொல்லி அரசியலில் ஏமாற்ற திராவிட மாடல் கும்பல் தயாராக இருக்கிறது. கவனமாக இருங்கள். நம் தாய்மொழியான தமிழ் மொழியை காப்போம், தமிழ் வழி கற்போம் என தெரிவித்துள்ளார். காங்கிரஸை அம்பலப்படுத்திய ட்ரம்ப், ராகுலுக்கு மன்னிப்பே கிடையாது, மோடியை வீழ்த்த வெளிநாட்டு சதி. பாஜக தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: அமெரிக்காவின் மயாமி நகரில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அந்நாட்டு அதிபர் டொனால்டு ட்ரம்ப், அமெரிக்க அதிபராக ஜோ பைடன் இருந்த காலகட்டத்தில் இந்திய தேர்தலுக்காக அமெரிக்க அரசு நிதி 182 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் வேறு யாரையோ வெற்றி பெற வைக்க பைடன் அரசு முயற்சி செய்துள்ளது என கூறியிருக்கிறார். அமெரிக்காவில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் முன்பாக நாடாளுமன்ற கூட்டத்தொடர் துவங்குவதற்கு முன்பு வெளிநாடுகளிலிருந்து ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனையை கிளப்புவார்கள். ஏதாவது ஒரு அமெரிக்க நிறுவனம் இந்தியாவை பற்றி, இந்திய நிறுவனங்களை பற்றி ஆய்வறிக்கை வெளியிடுவார்கள். அதை வைத்துக்கொண்டு காங்கிரசும் அதன் கூட்டணி கட்சிகளும் நாடாளுமன்றத்தை முடக்குவார்கள். தலைவராக இல்லாமல் காங்கிரஸை வழிநடத்தி கொண்டிருக்கும் இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் 2024 மக்களவை தேர்தலுக்கு முன்பாக அடிக்கடி வெளிநாட்டு பயணம் மேற்கொண்டார். லண்டன் உள்ளிட்ட நகரங்களில் அவர் பேசும்போது இந்தியாவை பற்றி, பிரதமர் நரேந்திர மோடி அரசை பற்றி தவறான தகவல்களை பேசினார். இந்திய விவகாரங்களில் வெளிநாடுகள் தலையிட வேண்டும் என்றும் பேசினார். இந்தியாவில் அரசியல் நிலையற்ற தன்மையை ஏற்படுத்தி இந்தியாவின் வளர்ச்சியை தடுக்க அமெரிக்க பெரும் பணக்காரர் ஜார்ஜ் சோரஸ் பெருமளவில் நிதியளித்து வந்தார். இந்த சூழலில்தான் இந்தியாவில் வேறு யாரையோ ஆட்சியில் அமர்த்த அமெரிக்க அரசு நிதி 182 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அதிபரை கூறியிருக்கிறார். இதன் மூலம் பிரதமர் மோடியை தோற்கடிக்க காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் அமெரிக்க உதவியை நாடியிருப்பது அம்பலமாகியுள்ளது. மக்களின் ஆதரவை பெற்று தேர்தலில் வெற்றி பெற முடியாமல் வெளிநாட்டு சக்திகளோடு சேர்ந்து சதித்திட்டம் தீட்டியிருக்கிறது காங்கிரஸ். இதை இந்திய மக்கள் ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள். தேச விரோத சக்திகள் ஒவ்வொருவராக அம்பலமாகி வருகிறார்கள். மக்கள் மன்றத்தில் அவர்களுக்கு தண்டனை கிடைப்பது உறுதி என வானதி கூறியுள்ளார். எம்மொழிக்கும் சளைத்ததல்ல எம்மொழி, தமிழ் மொழியை உலகறியச் செய்வோம். ஸ்டாலின் அண்ணாமலை வாழ்த்து. தாய்மொழி தினத்தை முன்னிட்டு முதல்வர் ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். எம்மொழிக்கும் சளைத்ததல்ல எம்மொழி. இலக்கியங்களில் புதைந்திருந்த வரலாற்றினை மண்ணில் அகழாய்ந்து நிறுவி வருகிறோம். அகத்திலும் புறத்திலும் அன்பும் வீரமும் கொண்டு வாழும் நற்றமிழர் தாய்மொழி போற்றுதலுக்குரிய பழமை உடைய மொழி மட்டுமல்ல, பிற மொழி துணையின்றி தனித்து இயங்கும் ஆற்றல் கொண்ட செம்மொழி. உலகெங்கும் பரவட்டும் நம் உயர்தனி செம்மொழி என கூறியுள்ளார். தமிழ் மொழியின் பெருமையை உலகறிய செய்வோம் என தமிழக பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். அனைத்து மக்களின் தாய்மொழி உரிமையை பாதுகாக்கும் விதமாக சர்வதேச தாய்மொழி தினம் 2000ஆம் ஆண்டிலிருந்து பிப்ரவரி 21ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. நம்முடைய எண்ணம், படைப்பாற்றல் தாய்மொழி வழியாகவே நடக்கிறது. மனிதன் பேசும் மொழியில் கல்வி கற்பிக்கப்பட்டால் சிந்தனை திறன் பெருகும். ஆகையால் அடிப்படை கல்வி என்பது தாய்மொழியில் கற்பிக்கப்பட வேண்டியது கட்டாயம். உலக நாடுகள் கூட்டமைப்பான யுனெஸ்கோ தாய்மொழி வழியிலான பன்மொழி கற்றலை வலியுறுத்துகிறது. தாய்மொழியில் கற்பது அடிப்படை உரிமை என்றும் தெரிவித்துள்ளது. இதன்படியே நமது பிரதமர் மோடி கொண்டு வந்துள்ள புதிய கல்விக் கொள்கை 5ஆம் வகுப்பு வரை தாய்மொழியில் அடிப்படை கல்வியை வலியுறுத்துகிறது. இன்றைய டிஜிட்டல் உலகில் மொழிகளை இணைப்பதும் பல மொழிகள் கற்கும் வாய்ப்பை உருவாக்குவதும் இன்றியமையாதது. நம் தாய்மொழியாம் தமிழை அடிப்படையாக கொண்ட பல மொழிகள் கற்போம். தமிழ் மொழியின் பெருமையை உலகறியச் செய்வோம் என அண்ணாமலை கூறியுள்ளார். ஒன்றுபட்டு தமிழை காப்போம், இருமொழி கொள்கையால் வெல்வோம். உதயநிதி EPS வாழ்த்து. தாய்மொழி தினத்தை முன்னிட்டு துணை முதல்வர் உதயநிதி வெளியிட்ட அறிக்கை. தாய்மொழி என்பது வெறும் தொடர்புக்கு உதவும் கருவி மட்டுமல்ல, ஓர் இனத்தின் அடையாளம், பண்பாடு, வரலாற்றின் அடித்தளம். தமிழை காக்க வேண்டும் என்ற நம் உணர்வுக்கும் ஹிந்தியை திணிக்க வேண்டும் எனும் பாசிச சூழ்ச்சிக்கும் இதுவே அடிப்படை. தமிழை வீழ்த்த வந்த சூழ்ச்சிகளை எல்லாம் கிட்டத்தட்ட 1 நூற்றாண்டாக தமிழகம் வீழ்த்தியே வந்திருக்கிறது. இனியும் வீழ்த்தும். ஒன்றுபட்டு நம் தமிழ் காப்போம் என உதயநிதி கூறியுள்ளார். இதேபோல் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமியும் அறிக்கை வெளியிட்டுள்ளார்.
மொழி மற்றும் கலாச்சார பன்முகத்தன்மையை பறைசாற்றும் உலக தாய்மொழி நாளான என்று நம் தாய்நகர் தமிழ் மொழியை போற்றி வணங்குவோம். எல்லா மொழிகளுக்கும் எம்மொழி பேசும் மக்களின் உணர்வுகளுக்கும் சமத்துவ போக்குடன் எப்போதும் மதிப்பளிப்போம். அதே சமயம் எம்மொழியை நம்மீது எவர் திணிக்க துணிந்தாலும் அதனை உள்ளத்தில் தமிழ், உலகிற்கு ஆங்கிலம் என்ற பகுத்தறிவு வாய்ந்த இருமொழி கொள்கையால் வெல்வோம் என உறுதி ஏற்போம் என பழனிசாமி தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சியை பிடிக்க காரணமே நாங்கள்தான். ஆதாரங்களை அள்ளி வீசும் அரசு ஊழியர்கள். கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் போராட்டம் நடத்தப்போவதாக ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பு மற்றும் பல்வேறு அரசு ஊழியர் சங்கங்கள் அறிவித்தன. பழைய ஓய்வூதிய திட்டம், ஊதிய உயர்வு, ஆசிரியர்களுக்கு மத்திய அரசுக்கு இணையான ஊதியம் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை அரசுக்கு முன்வைக்கின்றனர். கடந்த 10ஆம் தேதி ஜாக்டோ ஜியோ மாவட்ட அளவில் வேலை நிறுத்த போராட்ட ஆயத்த மாநாடு நடத்தியது. 15ஆம் தேதி ஒருநாள் அடையாள வேலை நிறுத்தத்தையும் அறிவித்தது. அதற்கு முந்தைய நாள் ஜாக்டோ ஜியோ ஒருங்கிணைப்பாளர்களை முதல்வர் ஸ்டாலின் அழைத்து பேசினார். அதன் பிறகு பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிவதற்குள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்ற நம்பிக்கையில் வேலை நிறுத்தத்தை தற்காலிகமாக ஒத்திவைப்பதாக அறிவித்தனர். இது அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களிடம் கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதை சோசியல் மீடியாவில் வெளிப்படுத்தி வருகின்றனர். போர்க்களத்தில் நிற்கும் போது புறமுதுகிட்டு ஓடுவது வெறுப்பாக உள்ளதாக கூறும் அவர்கள் அரசுக்கு எச்சரிக்கை விடுக்கும் விதமாக தேர்தல் சார்ந்த புள்ளி விவரங்களையும் வெளியிடுகின்றனர். 2021 சட்டசபை தேர்தலில் திமுக 29 தொகுதிகளில் 6000த்திற்கும் குறைவான ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இவற்றில் திமுகவுக்கும் 2ஆம் இடம் பிடித்த அதிமுகவுக்கும் இடையிலான மொத்த ஓட்டு வித்தியாசம் 86,490. இது தவிர 14 தொகுதிகளில் 10,000 ஓட்டுகளுக்கும் குறைவான வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இதில் மொத்த ஓட்டு வித்தியாசம் 1,11,879. அதாவது திமுகவை விட 2 லட்சம் ஓட்டு குறைவாக பெற்றதாலேயே 43 தொகுதிகளை அதிமுக இழந்தது. அந்த தேர்தலில் 75 இடங்களில் வெற்றி பெற்ற அதிமுக கூட்டணி இந்த 43 தொகுதிகளையும் கைப்பற்றி இருந்தால் ஆட்சியை பிடித்திருக்கும். இந்த தொகுதிகளில் ஆசிரியர்கள், அரசு ஊழியர்களின் தபால் ஓட்டு மற்றும் அவர்கள் குடும்பத்தினரின் ஓட்டுகளே திமுக வெற்றிக்கு கை கொடுத்தது. இது புரிய வேண்டியவர்களுக்கு புரிந்தால் சரி. அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களின் கோபத்தை தணிக்காவிட்டால் அது இந்த தேர்தலில் நிச்சயம் எதிரொலிக்கும் என்றும் அவர்கள் தங்கள் குமுறலை கொட்டி தீர்த்துள்ளனர். அமெரிக்க FBI இயக்குனரானார் இந்தியர் காஷ் பட்டேல். அமெரிக்க புலனாய்வு அமைப்பான FBI இயக்குனராக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த காஷ் பட்டேலை நியமித்து அதிபர் டொனால்டு ட்ரம்ப் உத்தரவிட்டார். கடந்த ஆண்டு டிசம்பரில் உத்தரவிட்ட நிலையில் நேற்று செனட் ஒப்புதல் அளித்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டார். செனட் அவை வாக்கெடுப்பில் 51 ஓட்டுகள் ஆதரவாகவும் 49 ஓட்டுகள் எதிராகவும் பதிவானது. அமெரிக்காவிற்கு எதிராக இந்த கிரகத்தில் ஒவ்வொரு மூலையிலும் இருப்பவர்களையும் வேட்டையாடுவோம் என காஷ் எச்சரிக்கை விடுத்துள்ளார். காஷ் பட்டேல் லண்டன் பல்கலையில் சட்ட படிப்பு முடித்துள்ளார். இவரின் பெற்றோர் குஜராத்தை பூர்வீகமாக கொண்டவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது.